நீங்கள் கேட்கவிருப்பது மூங்கில் கோட்டை. எழுதியவர் அமரர் சாண்டில்யன். குரல் வடிவில் வீரா மற்றும் பவ்யா கீர்த்திவாசன். அத்தியாயம் 1. கதவு திறந்தது, நிலவு தெரிந்தது. பார்ப்புகழும் புலவருக்கெல்லாம் புகலிடமாகவும் சீர்மிகு கவிதைகளை சீர்தூக்கி தகுதி சொல்லும் சங்கப் பலகை மிதக்கும் பொற்றாமரை பொய்கையை பெற்றெடுத்த புண்ணிய பூமியாகவும் அங்கையர் கண்ணியின் அருள்விழி நோக்கால் அபரிமிதமான செல்வம் பெற்ற சிறப்பு தலமாகவும் கிறிஸ்து தோன்றி 210 ஆண்டுகளுக்குப் பின்னர் அரசர் எழுவரின் புறமுதுகு கண்ட இளங்கோமான் ஒருவனை அரியணையில் கொண்டதால் அவனியிலே பெரும் வீரத்தலம் என போற்றப்பட்டதுமான மதுரை மாநகரை எல்லையிலிருந்தே ஏறெடுத்து நோக்கிய வீரனான இளமாறனின் கூறிய வழிகளில் வியப்பு மிதமிஞ்சி மண்டிக் கிடந்தது. தொலை தூரத்திலேயே பெரியதாகத் தெரிந்த அந்த மாநகரத்தின் மாளிகை மகுடங்கள் கிட்ட நெருங்க நெருங்க ஆகாயத்தை அளாவி நின்றதையும், தொலைவில் இருந்த பாதுகாப்பை விட நகர எல்லை பாதுகாப்பு அதிக பலத்துடன் இருந்ததையும் பார்த்த இளமாறன் 19 ஆண்டுகள் பூர்த்தி பெற்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அத்தனை சிறுவயதில் பாராளும் வித்தையை எப்படி பயின்றான் என்று தன்னைத்தானே பலமுறை கேட்டுக்கொண்டாலும் விடை காணாததால் தான் ஊர்ந்து வந்த புரவியை சரேலென நிறுத்தி மதுரை மாநகரின் அழகை கண்களால் பருகலானான். அப்பொழுது அந்தி வேளை நெருங்கிவிட்டதால் காதலனின் முதல் முத்தம் பெற்ற கன்னிப் பெண்ணின் கன்னம்போல் வானம் சிவந்து கிடந்தது. அப்படி அடைந்த நாணத்தை மறைக்க இஷ்டப்படும் பருவப்பெண் தாயிடம் சென்று முகத்தை மறைத்துக் கொள்வது போல வானத்தின் சிவந்த பகுதி தூரத்தே மதுரை அன்னையின் மடிக்குள் இணைந்து கிடந்தது. அந்த கன்னியின் நாணத்தைக் கண்டு எள்ளி நகையாடுவன போல மாளிகை மகுடங்களில் பொந்துகளிலிருந்து தலை நீட்டிய பட்சி ஜாலங்கள் சப்தித்தன. அந்த நகைப்பில் பங்கு கொள்ள இஷ்டப்பட்ட மற்றும் சில பறவைகள் வானில் கூட்டமாய் பறந்து திடீரென ஜிவ்வென்று மாளிகைகளின் உச்சிகளில் இறங்கி தங்கள் சிவந்த வாய்களை திறந்து பல பல விதமாக கூவத் தொடங்கின. காதல் கொண்ட கன்னியரை எள்ளி நகையாடுவது அவர்கள் நாணத்தையும் சங்கடத்தையும் மிகைப்படுத்தி வேதனையும் அளிக்குமாகையால் அத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை எச்சரிக்க முற்பட்டன போல் பாண்டிய மன்னனின் மாளிகையிலிருந்து இசைக்கருவிகள் சில கம்பீரமான இசையொலிகளை கிளப்பின. காலத்தால் அழியும் காதலுக்கும் மேற்பட்ட காதல் ஒன்றுண்டு என்பதை பறையறிவிப்பன போல் அங்கையர் கண்ணியின் ஆலயத்திலிருந்து புலவர்கள் இசைத்த தெய்வ கீதமும் பெரிதாக கிளம்பி மதுரையம்பதியின் வானத்திலே தவழ்ந்து திசையெங்கும் பரவியது. அந்த தெய்வ கீதத்துக்கு தாளம் போடுவது போல் சலசலப்புடன் மண்ணை அரித்து ஓடிக்கொண்டிருந்த வைகை மாநதியில் மறையவர் பலர் மாலை கடன்களை முடித்து கைகளில் நீரை எடுத்து மறையும் ஆதவனை அசுரர்களிடமிருந்து விடுவிக்க மந்திர வாளிகளை வீசிக்கொண்டிருந்தனர். ஆற்று நீரின் மேல் பகுதியில் மறையவர்களிடமிருந்து பெரும்பாலும் தள்ளி நீராடிக் கொண்டிருந்த பருவ மங்கையர்கள் தங்கள் பொன்னிற மேனிகளுக்கு மஞ்சள் பூசியதால் ஏற்பட்ட கைவளை ஒலிகளும் மார்பில்லாடிய அணிமணியாரங்களின் ஒலிகளும் கலந்து மறையவரின் மந்திரோச்சாடனத்தை சிறிதும் காதில் விழாமல் அடிக்கவே செய்தன. இந்த காட்சியை பார்த்து கொண்டே மதுரையின் எல்லையாகிய வைகை ஆற்றங்கரையில் நின்ற இளமாறன் இருடிகளின் தவத்தை கெடுக்க இந்திரன் ஏன் மங்கையரை ஏவினான் என்பதை புரிந்து கொண்டான். நீராடிய அந்த மங்கையர் அரித்து ஓடிய நீரில் முழுதும் முழுக முடியாததால் சிலர் தரையிலேயே உட்கார்ந்து வெண்கலக் கிண்ணங்களால் நீரை எடுத்து தலையில் ஊற்றிக்கொண்டதால் ஆடைகள் பாதி நனைந்தும் நனையாமலிருந்ததையும், 2வது கிண்ணம் ஊற்றப்படும் முன் அந்த மங்கையர் ஒடுங்கி உட்கார்ந்து சீலைகளை மெல்லக் கசக்கி நனைத்துக் கொண்டதையும் கண்ட இளமாறனின் உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டிருந்தன. பருவத்தை அடையாமல் பருவத்தை எட்டிப் பார்த்துக் கொண்டிருந்த சிறுமிகள் பலர் அடித்து ஓடிய நீரில் மல்லாந்து படுத்துக்கொண்டு வைகையின் குளிர்ந்த நீரை அனுபவித்ததன்றி வாயிலும் நீரை உறிஞ்சி வானம்போல் மேலே ஊதி இன்ப நகை நகைத்தார்களானாலும் பருவத்தை தாண்டிய சில நாரிமணிகள் அந்த பெண்கள் ஊதிய நீர்த்தி வலைகள் அவர்கள் மார்புகளின் மீதே மீண்டும் விழுவது கண்டு சேச்சே எத்தனை சுத்தக் குறைவு என்று அலுத்துக் கொண்டனர். ஆனால் சுத்தக் குறைவை எண்ணி பார்க்கும் வயதை எட்டாத அந்த இளம் பெண்கள் பெரியவர்களின் அலுப்பை லட்சியம் செய்யாமலே வைகையின் மடியிலே படுத்து விளையாடினர். அந்த விளையாடலை கண்டு மகிழ்ந்த வைகை தாய் மீண்டும் மீண்டும் தனது தன்புணலை அந்த பெண்கள் மீது பாய்ச்சிக் கொண்டிருந்தாள். இப்படி அந்த பலதரப்பட்ட பெண்களின் நீரோட்டத்தின் போது களையப்பட்ட நறுமலர்கள் பல நீரோட்டத்தில் கலந்து ஓடிய வைகை நீரோட்டத்தை பூ ஓட்டமாக செய்திருந்தது. அந்த பூ ஓட்டத்தின் விளைவாக மறையவர் கையில் எடுத்த மந்திர நீரிலும் 2 புஷ்பங்கள் இருந்தாலும் கண்மூடி மந்திரம் ஓதிய மறையவர் அந்த அனாச்சாரத்தை பார்க்காமலே Sample complete. Ready to continue?